அதான் கான்வர்சேஷன் இப்போதைக்கு நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்த சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழிச்சு எனக்கு பாலா சார் கால் பண்ணாரு. ஆஃபீஸ் வர முடியுமான்னு கூப்பிட்டாரு. நான் இதுக்கு எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிருந்து சும்மா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு ட்ராயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் ஒரு செயின் போட்டார். ஏன் அன்னைக்கு அந்த ரூம்ல யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போ நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இல்லை இது ஆனால் யார்ட்டும் சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் நாளாக கேட்டுட்டு இருந்தேன், சார் வாழை பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நான் பரியேறும் மேலே அப்பவே எனக்கு நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சுச்சு. எதிர்பார்த்து வெற்றி கிடைச்சிருச்சா? ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பப்ளிக் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட்? அதான் சொல்றதுல முத்தங்கள் தான் அதிகமாக கிடைச்சது. நிறைய பேர் பேசல, கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசல. எல்லாமே ஃபோன்லையும் சரி நேர்லையும் சரி அவங்க எல்லாமே ஒரு அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குலுக்கல் முத்தம் இவ்வளோதான். பெருசாக கான்வர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு ஏன்றது யாருமே பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படி யாருமே பேச உண்மையை சொல்கிறேன். அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்துன்னு பேசவே இல்லை. எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, அவ்வளோதான். இது ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். படம் இல்லை நான் பிளான் பண்ணிலாம் பண்றதில்லை. ஒரு கதை இப்போ கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ, அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க பக்கமாக நம்ம திரும்பி பண்ணணும்லாம் பண்றது இல்லை. வாழை இது ஒரு கதை, ஓகேங்களா? அந்த மனிதருக்கான கதை, இந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவனுக்கு என்ன நடக்குமோ அதான் சும்மா ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்றது இல்லை. அந்த கதையோட நீட், அந்த கதையோட தேவைக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும். பரியேறும் அப்படி இல்லை. கர்ணன் ஊரோட யுத்தம், ஒரு ஊரோட சண்டை, அதோட ஓலம், ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு. மாமன் அந்த மாதிரி ஒரு கதை. அது எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனலுக்கு, எந்தெந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்மறை தேவைப்படுதோ அது செஞ்சுதான் அவன் கதை. அது நான் தடுத்தாலும் நடக்காது. ஒருவேளை நானே தடுத்தா கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதுல நடந்திருக்கணும்ல, இது ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ், ஓகேங்களா? அப்ப யாரும் பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாம ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாம விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்மளோட திரைக்கதை தான் தீர்மானிக்கிறது. மாமன்னனுடைய நாயகன் வருங்கால துணை முதல்வர் அமைச்சர் இந்த படத்தை பார்க்கறதுனால ஏதாவது சொன்னாரா? பார்த்தேன், 3 டைம் பார்த்தாரு. அவரை பத்தி எதுவுமே வரல, மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் வருது, அவர் என்ன பேசினாரு? அதான் அவர் ஃபர்ஸ்ட் அதான் யாரும் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸ் ஆன அப்போவே, மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடியே உதய் சார் வந்து ட்வீட் போட்டிருப்பாரு, உங்களோட வாழ்க்கையில சிறந்த படம் வாழைன்னு போட்டிருப்பாரு. அது நீ பார்க்கல, அன்னைக்கு பார்க்கல. முதல்ல வாழையை பத்தி ட்வீட் போட்டது உதயநிதி சார் தான், ஓகேங்களா? இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரீட் பார்த்தாரு, அதுக்கப்புறம் மியூசிக்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு, ஓகேங்களா? அவருக்கு என்ன சொல்றது, வாழை மாமன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு அவர், ஓகேங்களா? அவரை கிளாப் பண்ணி தொடங்கி வச்சாரு. அவர் என்ன பேசிட்டு தான் இருக்கு. அந்த ட்வீட் தேடி பாருங்க, அவர் ட்வீட் போட்டிருப்பாரு. இல்ல படம் பார்த்தா கூப்பிடுவார். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான், பட் நானே ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் கலகலப்பு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் சொல்றது நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஓகேங்களா?
பட் நான் கலகலப்பா இருந்தாலும் கலகலப்புலயும் ஏதோ ஒன்று நடந்துருது. ஒரு ஜாலியா இப்போ இந்த வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான், ஓகேவா? பட் அதோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களை மாத்துது. அதனால வந்து தெரியல, எனக்கு ஆசை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்குது. என்ன பட் என்ன ஜேர்னல்ல படம் பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படுறேன். 2-3 படங்களுக்கு மாறி போறாங்க ஒரு நியாயம் பேசுறாங்க. ஆனா வாழையிலக்கு இல்ல. அது எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறது ரேர்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஆட்கள் சார்? ஆக்சுவலி நல்ல படமா இருந்தா புதுமை அப்படிலாம் இல்ல, ரொம்ப கீழ இருந்து அடிமட்டத்துல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியா தங்கியிருக்கோ அந்த கதையில தான் சொல்லிட்டு வருவான். எது அவனுக்குள்ள ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கையில தான் சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஜேர்னலும் அவன் யோசிப்பான். அதான் மாதிரி அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது.